நிம்மதியே இல்லை. எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ள சண்டை வந்துகிட்டே இருக்கு. தனிமையா இருக்கவே முடியல. தனிமையில வீட்டுக்குள்ள இருந்தா ஏதோ ஒண்ணு கிட்ட இருக்கிற மாதிரியே ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்கு. இந்த பிரச்சனைக்கான விஷயங்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம மரணம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மரணம் 101 வகையில இருக்கு. இதுல 100 வகை அகால மரணமாகவும் ஒரே வகை கால மரணமாகவும் நிர்ணயிக்கப்படுது. இந்த கால மரணம் நம்மளுடைய ஜாதக கட்டத்துல நம்முடைய ஆயுட்காலம் எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் வாழ்ந்து நம்ம காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம உயிர் பிரியறது கால மரணம்னு பெயர். உங்க ஜாதக கட்டத்துல 80 வயசு வரைக்கும் உங்களுக்கு ஆயுள் இருக்குது அப்படின்னா அந்த 80வது வயசுல உங்க உயிர் பிரிஞ்சு போச்சுன்னா அது காலம். இந்த கால மரணத்தை யாருனாலையும் தடுக்க முடியாது. அகால மரணம்ங்கிறது தூக்குல தொங்கி சாப்பிட்றது, நீர் நிலைகள் அடிச்சுக்கிட்டு போறது, மருந்து குடிச்சுக்கிறது, தீ விபத்து, ஆக்சிடென்ட், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அகால மரணம். இந்த அகால மரணத்தினுடைய ஆத்மா எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய கட்ட நிலைகள் ஜாதக கட்டம் 80 வயசு வரைக்கும் நமக்கு உயிர் இருக்கு, 80 வயசு வரைக்கும் நமக்கு ஆயுள் இருக்கு. அந்த ஜாதகன் 20 வயசுலயே உயிர் போகும் பொழுது அது அகால மரணமா போகும்போது அந்த 20 வயசுல இருந்து 80 வயசு வரைக்கும், அதாவது 60 வருட காலங்கள் அந்த உயிர் இந்த பூமியில தான் இருக்கும். அதனுடைய 80 வயசு அந்த ஆயுட்காலம் முடியும் பொழுதுதான் அந்த உயிர் இங்கிருந்து கிளம்பி போக முடியும், சாந்தி அடையும். அப்ப இப்படி ஒரு விஷயத்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பழைய அரண்மனைகள், பழைய வீடுகள், பாழடைஞ்ச மண்டபம், இல்ல தெருவுலையோ வீதியிலேயோ இல்ல ஊர் எல்லையிலேயோ ஒரு அமானுஷ்யம் இருக்கு, ராத்திரி நேரத்துல அதுல நடக்க முடியல, அதுல போக முடியல, பயப்படுத்துது, ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஊர் மக்களோ இல்ல அந்த தெருவுல இருக்கிறவங்க இல்ல அந்த வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க அடிக்கொருக்க அதை சொல்லுவாங்க. கொஞ்ச காலம் முடிஞ்ச உடனே அப்படி ஒரு விஷயம் அங்க இருக்காது, அது மாறி போயிடும். அப்ப அதனுடைய கால மரண காலம் வந்த உடனே அந்த அமானுஷ சக்தி, அதாவது அந்த ஆத்மா, பேய், பிசாசு, நீங்க என்னன்னு சொல்றீங்களோ அதுதான், அது அந்த இடத்த விட்டு சாந்தி அடைஞ்சிடும். அப்ப இப்படி ஒரு விஷயம் நம்ம குடும்பத்துக்குள்ள வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு நம்ம நிம்மதியை கெடுத்துக்கிட்டு நமக்கு பிரச்சனைகளை உருவாக்கிட்டு இருந்ததுன்னா இதுல இருந்து எப்படி நம்ம வெளியில வர்றது? இதுக்கு பல வழிமுறைகள் இருக்கு, பல பூஜை புனஸ்காரங்கள் இருக்கு. ஆனா நீங்க எந்த வழிமுறைகள்ல போனாலும், எந்த பூஜை புனஸ்காரங்கள்ல போனாலும் அந்த ஆத்மாவுக்கு சாந்தி கொடுக்க முடியாது. இந்த பூமியில இருந்து அதை அனுப்ப முடியாது. அதனோட கால மரணம் வர வரைக்கும் அது இந்த பூமியிலேயே தான் இருக்கும். அது நம்மளை தொந்தரவு பண்ணாத அளவுக்கு அதை அமைதியாக்கத்தான் முடியும். நம்மளை தொந்தரவு பண்ணாத அளவுக்கு அது அமைதியா இருந்தாலே நமக்கு போதும். இதுக்கு பல பூஜை முறைகள் இருக்கு. கேரளாவில் ஒரு விதமான முறைகள் இருக்கு, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு விதமான முறைகள் இருக்கு. சிவாச்சாரியர்கள், ஐயர்கள் ஒரு முறைகள் வச்சிருப்பாங்க. இந்த சாமி சொல்றவங்க, பேய் ஓட்டுறவங்க, அவங்க ஒரு விதமான முறைகளை வச்சிருப்பாங்க. இதுல எது சரி அப்படிங்கிறத விட யாரு சரியான ஆளோ அவங்க கிட்ட போறதுதான் சரி. எல்லா வழிமுறைகளும் எல்லா விதிமுறைகளும் ஒரு விஷயத்தான் பண்ண முடியும், பண்றதுக்கு வழி இருக்கு. ஆனா யாரு சரியானாலும் அவங்கள பார்த்து அதை அணுகி கேட்கறது தான் நல்லது. ஏன் இது நம்மளா சரி பண்ணிக்க முடியாதுங்களா? இந்த விஷயங்களை நம்மளை மாத்திக்க முடியாதா? இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளாவே சரி பண்ணிக்கிறதுக்கான ஏதாவது வழிகள் இருக்கா? இருக்கு. அதனோட விளக்கத்தை தொடர்ச்சியா பார்ப்போம். இப்போ ஒரு குடும்பத்துக்குள்ள 5 குழந்தைகள் இருக்கிறாங்க. இந்த 5 பிள்ளைகள்ல 4 பேர்த்துக்கு சாப்பாடு போட்டுட்டு ஒருத்தருக்கு மட்டும் சாப்பாடு போடலைங்கும் போது அந்த ஒருத்தருக்கு எவ்வளவு கோபம் வரும் நம்ம மேல. அந்த ஒருத்தர் நம்ம மேல எவ்வளவு ஆத்திரமா இருப்பாங்க, எவ்வளவு பிரச்சனைகளை நமக்கு கொடுப்பாங்க, கெட்ட வார்த்தையில திட்டுவாங்க, சாபம் விடுவாங்க. உயிருடன் ஆத்மா இருக்கும் பொழுது, உயிரோடு இருக்கும் பொழுது நம்ம ஒரு விஷயம் அவங்களுக்கு மட்டும் செய்யாம எல்லாத்துக்கும் செஞ்சா அவங்களுக்கு எவ்வளவு கோபம் வருமோ அதே மாதிரி தான் ஆத்மா, உயிர் இழந்த ஆன்மா, அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயத்தவோ கொடுக்க வேண்டிய விஷயத்தவோ கொடுக்கலைன்னா அவங்களுக்கும் கோபம் வரத்தான் செய்யும். அந்த ஆத்மா, அப்படிப்பட்ட ஆத்மா அதனுடைய கோபத்தை காமிக்கிறது தான் இந்த நிம்மதி இல்லாத தன்மை, பிரச்சனைகள் கொடுக்கறது, உடல் வேதனை, மனவேதனை, குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் இல்லாத சூழ்நிலை, இதெல்லாம் அப்படி உருவாகிறது தான். அப்ப இந்த ஆத்மா எப்படி அந்த குடும்பத்தோட கம்யூனிகேட் பண்ணுது, இந்த ஆத்மா எப்படி இயங்குது, இதனுடைய ஒரு அலைவரிசை, அந்த வேவ்ஸ் எப்படி அவங்களோட ஒத்து போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆத்மாக்கள் எல்லாம் அதனுடைய நினைவு அலைகள் எங்க இருக்கோ அங்கதான் அதனால இருக்க முடியும். இப்போ அது எந்த குடும்பத்துக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருந்துச்சோ, எந்த வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்துச்சோ, எந்த பொருளை அதிகமா பயன்படுத்திக்கிட்டு இருந்துச்சோ, எந்த தெருவுல சுத்திக்கிட்டு இருந்ததோ அந்த இடத்துல அவர்களுடைய நினைவு அலைகள் அங்க அதிகமா இருக்கும் பொழுது அந்த இடத்துலதான் இந்த ஆத்மானால செயல்பட முடியும்.
இல்ல அந்த ஆத்மாவுடைய கர்மாவுக்கு, அந்த ஆத்மாவோட கர்ம வினைக்கு தகுந்த மாதிரியான உடல் அமைப்பு யாருகிட்ட இருக்கோ அவங்க கிட்ட போயும் இதனால கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணும். அதான் நிறைய பேர் பேய் பிடிச்சிருச்சு, பேய் ஆடுது, பேய் வந்து பேசுது. அந்த பேய் வந்து பேசுறதோ பேய் பிடிக்கிறதோ அல்ல. இந்த ஆத்மா அப்படிப்பட்ட உடலை கம்யூனிகேட் பண்ண பார்க்கும் பொழுது இவங்களுடைய உயிர்நிலை, இவங்களுடைய உயிர் சக்தி, இவங்களுடைய ஆத்ம சக்தி ரொம்ப கம்மியா இருக்கும் பட்சத்துல அந்த உயிர்நிலை, இந்த ஆத்மா, இறந்த ஆத்மா இவங்களோட கம்யூனிகேட் பண்ண அந்த நேரங்கள்ல இவங்க நினைவுகள்ல அந்த ஆத்மா சம்பந்தமான நினைவுகள் இருந்தால் அது எளிமையா இவங்களை ஆட்கொண்டுக்க முடியும். அப்போ அது பிரச்சனையை கொடுக்கும், நிம்மதி இல்லாத சூழ்நிலையை கொடுக்கும். இந்த பிரச்சனைகளும் நிம்மதி இல்லாத சூழ்நிலையும் வரும்பொழுது, தூக்கம் இல்லாத சூழ்நிலை வரும்பொழுது ஒரு மனிதன் தானாவே பிரமை பிடிச்ச மாதிரி ஆயிடுறான். அப்ப அந்த நேரங்கள்ல, அந்த காலகட்டங்கள்ல இந்த ஆத்மா இவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சு. அது என்னன்னே தெரியாம, இது எதுக்காக நம்ம கிட்ட கம்யூனிகேட் பண்றதுங்கிறது தெரியாம அந்த அளவுக்கு மனநிலையை ஒரு சாதாரண மனிதன் மாத்திக்க முடியாது. அதான் பேய் பிடிச்சிக்கிச்சு, பிசாசு பிடிச்சிக்கிச்சு, பேய் பிடிச்ச மாதிரி இருக்கான், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். அப்போ அந்த இறந்து போன ஆத்மா அதனுடைய நினைவுகள் இருக்கிற இடத்துல இருக்கிற அதனுடைய நினைவுகளை நம்ம அழிக்கணும் ஃபர்ஸ்ட். இதெல்லாம் இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம உணர்வு ரீதியா, ஆன்மாக்கள் ரீதியா ரொம்ப பக்குவப்பட்டு ரொம்ப சரியா இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சரியா கொண்டு போக முடியும். முதல்ல அதனுடைய நினைவுகளை நம்ம அழிக்கணும். அதனுடைய உபகரணங்கள் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா அதுகளை முதல்ல கொண்டுட்டு போய் நீர்நிலையிலையோ இல்ல வெளியில எங்கேயோ தீயிட்டோ எரிக்கணும். ஏன்னா அதுலதான் அவங்களுடைய ஆறா அதிகமா இருந்திருக்கும். அவங்க பயன்படுத்தின பொருட்கள்ல, அவங்க பயன்படுத்தின இடத்துலதான் ஆறாங்கிறது அதிகமா இருந்திருக்கும். அப்ப அதை நோக்கியேதான் இந்த ஆத்மா நகர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அவங்க நினைவுகள்ல இருந்து எப்படி வெளியில வர, ஒரு உயிர் உடலை விட்டு பிரிந்து போனாலும் அந்த ஆத்மா ஒரு வகையான எனர்ஜி. அந்த எனர்ஜி உயிருடன் இருக்கும் ஆன்மாவின் எனர்ஜியை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சு. அதான் அந்த நிம்மதி இல்லாத சூழ்நிலையெல்லாம் வரும், பிரச்சனைகள் எல்லாம் வரும். ஏன்னா உயிர் போயிடுச்சுனாலே அதனுடைய எனர்ஜி லெவல் மாறிக்கும். அது நமக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சாலும் சரி, நமக்கு கெட்டது பண்ணணும்னு நினைச்சாலும் சரி, அந்த ஆன்மா நம்ம கூட இருக்கும் பொழுது அந்த எனர்ஜி லெவல் நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சு. ஒரு ஆன்மா நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா ஒரு சில விஷயங்கள், ரொம்ப காலத்து ஏக்கங்கள்லாம் நம்ம இந்த குடும்பத்துக்குள்ள அந்த பரம்பரையில் நடக்க ஆரம்பிச்சு. இதை பத்தின ஒரு வீடியோ இதுக்கு முன்னாடி நான் போட்டிருப்பேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் முதல்ல அதை பார்த்துட்டு அப்போ இதை புரிஞ்சுக்கோங்க ஈஸியா. ஒரு ஆன்மா உடலை விட்டு போகும் பொழுது அது நம்மளுக்கு நிறைய செய்யணும்னு தான் ஆசை. ஏன்னா ஆன்மாவுக்கு விருப்பம் இருக்கும், வெறுப்பும் இருக்கும். ஒரு சிலர் மேல விருப்பத்தோட இருக்கும், ஒரு சிலர் மேல வெறுப்போடு இருக்கும். இந்த வெறுப்போடு இருக்கிறவங்க மேல எல்லாம் தொந்தரவுகள், விருப்பத்தோட இருக்கிறவங்க மேல அன்பையும் பாசத்தையும் அது கொடுக்கும். அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கும். ஆனா அது உயிர் பிரிஞ்சு ஆத்மாவா இருக்கும் பொழுது அதனுடைய எனர்ஜி லெவல் நெகட்டிவ்னஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அப்போ நம்ம உடம்பு கூட அது பக்கத்துல வரும் பொழுது நம் குடும்பமும் நம்ம உடல்நிலைகள் பாதிக்க செய்யும். ஒரு சில விஷயங்கள் நம்மளை அறியாமே அது நடக்கும், ஆனா முழுமையான விஷயங்கள் பாதிப்புக்குள்ளாகும். அப்படி இருக்கிற ஆன்மாக்களை சாந்தப்படுத்தி நம்மளை தொந்தரவு பண்ணாம வச்சிருக்கணும். அப்போ அவங்க சம்பந்தப்பட்ட நினைவுகளை நம்ம இங்கிருந்து வெளியில எடுத்துக்கணும். அந்த காலத்திலேயே எல்லாம் ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் ஒரு குடும்பத்துல இருக்காங்கன்னா சிறு வயதிலேயே பெண் குழந்தைகள் தவறிட்டாங்க அப்படின்னா, இல்ல சிறு வயதிலேயே பெண் இருக்க ஆண் குழந்தை தவறிட்டாங்க அப்படின்னா, இந்த ஆத்மாக்கள் எனக்கு சேர வேண்டியதை என்கிட்ட குடு அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயே வாழ்ந்து. அப்ப அந்த ஆத்மா அகால மரணம் அடைஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதனுடைய கால மரணம் தேதி வர வரைக்கும் இந்த குடும்பத்துல இருக்கிறவங்கள தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுல ஆண் ஆத்மாவை விட பெண் ஆத்மா அது அதுக்கு மேல கொடுமையானது. இந்த பெண் ஆத்மா தான் ஒரு குடும்பத்துக்குள்ள கன்னி தேவதையா வளம் வரும். அந்த பெண் ஆத்மா, அந்த கன்னி தேவதை அதனுடைய தலைக்கட்டுக்கள்ல எல்லாத்தையுமே அதை காப்பாற்றக்கூடிய வல்லமை இருக்கும். அதுக்கு அதுக்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்கும் அந்த ஆத்மாவுக்கு. அப்ப அந்த கன்னி தேவதைக்கான விஷயத்தை நம்ம கொடுக்காமையே வச்சிருந்தோம்னா அந்த கன்னி தேவதை நம்மளை விட்டு நம்மளோட அடுத்த தலைக்கட்டுகளை அது பாதிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு குடும்பத்துக்குள்ள இளம் வயசுல ஒரு பெண்ணு தவறுதுன்னா அதிகபட்சம் நம்மளால ஒரு 2 தலைக்கட்டுக்கு ஞாபகம் வச்சிருந்து அதுல செய்ய முடியும். 2 தலைக்கட்டு மாறிடுச்சுன்னா பழசெல்லாம் யாரும் சொல்லி தர்றதும் இல்லை, எல்லாருக்கும் தெரியறதும் இல்லை. அந்த நேரத்துல அந்த கன்னி தேவதையை நம்ம கண்டுக்காம இருக்கும் பொழுது அது அதனுடைய துன்புறுத்தல்களையும் தொந்தரவுகளையும் கொடுக்க ஆரம்பிச்சிடும், குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகளை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த கன்னி ஆத்மாவை சமாதானப்படுத்துறதுக்காகவும் சாந்தப்படுத்துறதுக்காகவும் அந்த காலத்துல இருக்கிற பெரியவங்க இறந்து போன ஆத்மாவுக்கு சொந்தமான சொத்துக்களை
அந்த இறந்து போன ஆன்மாவுக்கு ரொம்ப பிடித்தமான கோவிலுக்கோ இல்ல குல தெய்வத்தின் கோயிலுக்கோ எழுதி வச்சிருவாங்க. அப்படித்தான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல தெய்வங்களுக்கெல்லாம் ஏகப்பட்ட இடத்துல இடங்கள் இருக்கிறதுக்கு காரணம். அப்ப அந்த சொத்துக்களை எந்த கோவிலுக்கு எழுதி வைக்கிறாங்களோ அந்த கோவில்ல போய் இந்த ஆத்மா சாந்தி அடைஞ்சுக்கும். அந்த கோயில போய் தஞ்சமாயிடும். அப்ப அந்த கோயிலுக்கு வர்றவங்களுக்கு அந்த கோவில் தெய்வத்தினுடைய வழிகாட்டுதலின்படி அவங்களுக்கு நல்லவைகள் செய்ய ஆரம்பிச்சிடும். அதுக்கு மேல அந்த ஆத்மா கால மரணம் முடிஞ்ச உடனே அது சாந்தி ஆகும். சாந்தி ஆனதுக்கு அப்புறம் மேலோகம் போனாலும் சரி, பூலோகம் போனாலும் சரி, இன்னொரு இடத்துல போய் பிறந்தாலும் சரி, யாரையும் துன்புறுத்தாது. ஒருவேளை நீங்க யாரும் அப்படி கொடுக்கல, அந்த கன்னி பெண் இறந்த கன்னி பெண்ணை கண்டுக்கல அப்படின்னா அது எல்லா துன்புறுத்தல்களையும் கொடுக்க ஆரம்பிச்சிடும். தலைக்கட்டு. இதை பத்தி இன்னொரு வீடியோவே நான் போட போறேன். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பத்தின வீடியோ வரும்போது கண்டிப்பா பாருங்க. அப்ப அதனோட நினைவு அலைகளை நம்ம கிட்ட இருந்து எடுக்கிறது மட்டும் இல்லாம அவங்க வாழ்ந்த இடத்துல, அவங்க இருந்த இடத்துல அவங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போய் மனதார அடி விழுந்து கும்பிட்டு அந்த தெய்வத்துக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு சில பரிகாரங்கள் அங்க செய்ய வேண்டியது. அந்த தெய்வம் சமாதானம் ஆகிறதுக்கும் சாந்தி ஆகிறதுக்கும் ஒரு சில பரிகாரங்கள் செஞ்சு அந்த தெய்வத்தினுடைய அருளால, அந்த தெய்வத்தினுடைய ஆசையால, அந்த தெய்வத்தினுடைய அருள் அதிகமா இருக்கிற பொருட்களை கொண்டுட்டு வந்து அவங்க நினைவலைகள் இருக்கிற இடத்துல வைக்கிறதும், அந்த வீட்டுக்குள்ள தெய்வத்தினுடைய வாசத்தை அதிகப்படுத்துறதும், குலதெய்வத்தை வீட்டுக்குள்ள கொண்டுட்டு வர்றதும், குலதெய்வத்தினோட வழிமுறைகள் அதிகமா வச்சிருக்கிறதும், குலதெய்வத்தினுடைய வழிபாட்டு முறைகள் அதிகமா வச்சிருக்கிறதும், கால பைரவருடைய வழிபாட்டு முறைகள் அதிகமா வச்சிருக்கிறதும் இவங்களை நம்ம கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒதுக்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் ஒரே ராத்திரியில பண்ணிட முடியாதுங்க. அதுக்குன்னு ஒரு கால அவகாசம் அதை எடுத்துக்கும். நம்ம எந்த அளவுக்கு உண்மையா, நேர்மையா, ஆழ் மனசோட அந்த தெய்வத்துக்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்றோமோ, அந்த தெய்வத்துக்கிட்ட நம்ம நிக்கிறோமோ, அந்த அளவுக்கு அந்த தெய்வங்கள் நமக்கு இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இதை நீங்க கொஞ்ச காலம் கடைபிடிச்சிட்டு வரும்பொழுதே அந்த ஆத்மா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை தொந்தரவு பண்றதை குறைச்சிடும். நன்றி, வணக்கம்.